பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது Yes, sir. என்னாச்சது? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன் சார். 8:10 வரும் பஸ். நான் வந்து 7:50க்குலாம் வீட்ல இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் போயிடுவேன். அப்புறம் பஸ் வந்து நிக்கவே இல்லை, அதனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே ஓடி போய் பஸ் ஏறினேன் சார். ஏன் அப்போ அது பின்னாலே ஒண்ணுன்னு தோணுச்சு? என்ன எக்ஸாம் எழுத முடியலன்னா அவ்வளவுதான் சார். வீட்டை நான் தான் பார்த்துக்கணும். இப்போ நான் தான் படிக்கிறதே சார் எங்க வீட்ல, அதனால இந்த பதட்டத்தோட தான் போய் பரீட்சை எழுதுனீங்க? என்ன இல்லைன்னா பரீட்சை? கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன் சார். இதுதான் அந்த பொண்ணு ஓடுன காட்சி பாருங்க. கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது. நீ என்னை விட்டுட்டு போவியா, நிறுத்தாமலா போவான்னு அந்த எஜுகேஷன் உங்களை உந்தி தள்ளுது. சின்ன ஒரு வேண்டுகோள் சார், அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு 4 நாளா. என்னால ஒரு 2 பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்கப்பா அப்படின்னாங்க. இல்லம்மா அது ஒரு என்ன சொல்ல முடியலம்மா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு. அதுதான் ஒரு வருத்தத்தில் இது வரைக்கும் இருக்காங்க. ஆக்சுவலா ஏன்னா அந்த இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம்? நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தப்பு தானே பண்ணாரு. அவங்க வீட்ல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. பேர் என்னம்மா? சுகாஷ். இந்த பேரே அழகா இருக்கு. இந்த பிள்ளைக்கு தான் நீங்க வண்டியை நிறுத்தல. இந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட இந்த வார்த்தை சொல்றப்ப தான் எனக்கு இதுதான் படிப்பே. வெரி நைஸ். ஆக்சுவலா தண்டனை கூட ஏத்துக்கலாம், மன்னிப்பு ஏத்துக்கிறது தான் கஷ்டம்.